கடந்த சில தினங்களா பெரியார் அவர்களை பற்றி சீமான் தொடர்ந்து மோசமா அவர் விமர்சனம் செஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்க இன்னைக்கு அண்ணாமலை அவர்களும் கொஞ்சம் டீசெண்டாக பேசியிருந்தாலும் சீமான் அவர் சொன்ன அதே கருத்தை முன்வச்சு பெரியார் சிலையை நிச்சயமா அந்த இடத்துல இருந்து நாங்க அப்புறப்படுத்துவோம் அப்படின்னு, அதாவது பெரியார் சிலையை அந்த இடத்துல இருந்து நீக்குவோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்களும் தற்போது பெரியாருக்கு எதிராக சர்ச்சையான கருத்து பேட்டி ஒன்று இப்போ இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஸ்பீச்சில் அவர் முழுசா என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. நான் இப்போ உதாரணத்திற்கு இது இப்படி பாருங்கண்ணே, இந்த விஷயத்தை திருப்பி இப்படி பார்ப்போம். பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணன் ஹெச் ராஜா உட்பட பல மூத்த தலைவர்கள் பெரியார் அவர்களுடைய முரண்பாடுகளை மக்கள் மன்றத்தில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு லீடருக்கு ஒரு ஸ்டைல். நான் இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக கட்சியினுடைய நிலைய தலைவர் என்ன சொல்றோம்னா, பெரியாருடைய முரண்பாடுகள் இருக்கு, அதை கோவிலுக்கு வெளியே ஒரு வாசகம் வச்சிருக்கீங்கன்னா அதை தூக்கி பொது இடத்துல வச்சிடறோம். பார்க்குறவங்க பாருங்க, பார்க்காதவங்க போங்க. நாங்க பெரியாருடைய கொள்கையை ஏற்கவில்லை என்றாலும் பெரியாரை நாங்க அவமானப்படுத்த போறதில்லை. அவர் பாட்டுக்கு அவர் இருக்காரு, எங்க பாட்டுக்கு நாங்க இருக்கோம். நாங்க எதையும் நாங்க ஏத்துக்க போறதில்லை. மக்கள் பெரியாரை எல்லாம் மறந்து கடந்து புது ஜெனரேஷன் வந்துகிட்டு இருக்காங்க. இவர்களுடைய அரசியல் லாங்குவேஜ் இன்னைக்கு வேற, இது எங்களுடைய இது. இப்ப சீமான் அண்ணன் வேற ஒரு அப்ரோச் எடுத்திருக்காங்க, அது அவர் அப்ரோச். ஆனா பாரதிய ஜனதா கட்சி பெரியார் அவர்களை பற்றி பேசி இருக்கக்கூடியது கன்சிஸ்டண்டா தான் எங்க ஸ்டாண்ட் இருக்கு. மேபி டிஃபரன்ஸ் மாறி இருக்கலாம், இன்டென்சிட்டி மாறி இருக்கலாம். பெரியார் அவர்கள் முரண்பாடு இருக்கு, ஆனா பெரியாரை வச்சு நாங்க அரசியல் பண்ண விரும்பல. தாண்டி போயிட்டோம். பெரியாரை தாண்டி எப்போ நாங்க போயாச்சுங்க. இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான டெவலப்மெண்ட் அரசியல், இதற்கே எங்களுக்கு நேரம் சரியா இருக்கும் பொழுது பெரியாரை பேசி அதுக்கு ஒரு 4 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணி, அதுக்கு நம்ம கட்சிக்காரங்க 4 பேர் போய் 2 பேர் சேர்ந்து கண்ணாடி உடைச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டு அது 30 வருஷம் கோர்ட்டுக்கு ஏறி இறங்கி, இது ஆக்கப்பூர்வமான அரசியல் எனக்கு தெரியலீங்கண்ணா. அண்ணன் சீமான் அவருடைய பாதை அவர் பாதை, எங்க பாதை எங்க பாதை. நாங்க ஆக்கப்பூர்வமா டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ்ல பேசுறேன். பேசல, நான் கல்வியை பத்தி பேசுறேன், பொருளாதாரத்தை பத்தி பேசுறேன்னா, விஞ்ஞானத்தை பத்தி வேளாண் துறையை பத்தி தான் நாங்க பேசுறோம். எங்களுக்கு அது போதும் என்று நினைக்கின்றோம். மக்கள் அதை தான் விரும்புறாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் பெரியாரை தாண்டி எப்பொழுதே வெளியே வந்து விட்டோம். ஸோ திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு முன்னாடி பெரியார் அவருடைய சிலை இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல சர்ச்சையான வாசகங்களோட தான் பெரியார் அவருடைய சிலை இருக்கு. அந்த சிலையை தான் தற்போது அங்கே இருந்து அகற்றி வேற இடத்துல வைப்போம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அவர் இந்த விஷயத்தை பேசியிருக்காரு. ஸோ இது கண்டிப்பாக திமுகவினர்கள் எல்லாருக்குமே அண்ணாமலை அவர்கள் இப்படி பேசிக்கிறது நிச்சயமா மிகப்பெரிய அளவில் கோவத்தை தான் ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.